பாண்டியன் சொல்கிறாரு, ஏன்டி தட்டை இப்படி டம்முன்னு போட்டு உடைக்கிற, இந்த ஒரு தட்டு எப்படி தெரியுமா, நெளிஞ்சு போச்சுன்னு என்ன ஆகுறது, வாங்குறதுக்கு என்ன விலைன்னு உனக்கு தெரியுமா, ஏதோ இது அந்த காலத்து தட்டுனால இன்னும் புதுசாகவே இருக்குப்பா மீனா, இப்போ இருக்கிற தட்டுன்னு வச்சுக்கோ, லைட்டாக பட்டாலும் உடனே நெளிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. அதில் கேட்டு தங்கமயிலும், ஆமாம்மாம்மா எங்கள் வீட்டில் கூட அந்த காலத்து தட்டை தான் நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு கோமதி, மீனா, அவங்க ராஜி எல்லாருமே ஆமாம் இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி வந்து கேட்டுறாங்க, ஏன் நீ அப்பா தான் அந்த காலத்தால், ஸோ பழைய காலத்து உள்ளதெல்லாம் பேசுகிறாரு, நீங்கள் இந்த காலத்தால் தானே, நீங்கள் எதுக்கு அப்போ உள்ள மேட்டர்லாம் பேசுகிறீங்கன்னு, இருந்தாலும் பழமை வந்து எப்போவுமே வந்து மாறாததில்ல, பழமைக்கு தானே மவுசு அதிகம் இன்னமாம்மா அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ தங்கமயில் கரெக்டாக சொன்னேன். கோமதி தண்ணி கொஞ்சம் ஊற்று அப்படிங்கிறாங்க. தண்ணி ஊற்றி டம்ளர் வைக்கிறாங்க. கோமதியும், பார்த்த கோமதி டம்ளர் நெளிஞ்சிட போகுது அப்படின்னு பழனின்னு சொல்லவும், ஆமாம் இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையே நெளிஞ்சிருக்கு, இதில் டம்ளர் ஒன்று தான் ரொம்ப குறைச்சல், அது நெளிஞ்சா என்ன நெளிலட்டினா என்ன அப்படிங்கிறாங்க. அது சரி, நீ இப்போல்லாம் பயங்கரமாக தத்துவமெலாம் பேச ஆரம்பிச்சிட்டியே அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்துட்டு இல்லைல்ல சாப்பிட்ற, அரசிக்கு ஒரு தோசை எடுத்து வை, எனக்கு ஒரு தோசையை வை.